மனிதர்கள் எப்படி வந்தார்கள் என்று சொல்வதற்கு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறதா? மனிதர்கள் மத்தியில் குரங்கால வந்தாங்க அல்லது மனிதர்கள் இயற்கையாகவே அப்படியே உருவாகினாங்க. ஆனால் பெரும்பாலானவர்கள் மனிதர்கள் முதல் மனிதன் படைக்கப்பட்ட பிறகுதான் இந்த மனித சமுதாயம் பரவுகின்றது என்று அதிகமான மக்கள் இதை தான் நம்புகின்றார்கள். இதுதான் அறிவுக்கு சரி என்று தோணுகிறது. இதை பற்றி இறைவன் இறைவேதத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன என்று சொன்னால், திருக்குரானில் 44வது அத்தியாயத்தில் 1வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இறைவன் கூறுகின்றான், யா அய்யுஹன்னாஸ், மனித சமுதாயமே, யா அய்யுஹன்னாஸ் சுத்தகு ரப்பக்கும், அந்த இறைவன் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அவன் எப்படிப்பட்டவன்? அவன் உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தான். மின் தக்கரின் வ உன்சா, ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்து அதற்கு பிறகு அதிகமான ஆண்களையும் அதிகமான பெண்களையும் அதனுடைய பிள்ளைகளாக இந்த பூமியில் பரவச் செய்தான். இப்போ இதை இறைவசனம் சொல்லுகிற வார்த்தை. அப்போ முதல் மனிதன் எப்படி படைக்கப்பட்டான்? அந்த சம்பவத்தை, அந்த கதையை பார்க்கும் பொழுது குர்ஆனிலே இறைவன் சொல்லுகின்றான் 2வது அத்தியாயத்தில், وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً قَالُوا أَتَجْعَلُ فِيهَا مَن يُفْسِدُ فِيهَا وَيَسْفِكُ الدِّمَاءَ. இறைவன் சொல்லுகின்றான், மலக்குமார்களிடம் அவன் ஒரு கட்டளை இட்டான். என்ன கட்டளை? நான் ஒரு ஹலீஃபாவை என்னுடைய இந்த உலகத்தில் ஒரு துணையாக அல்லது இந்த உலகத்தில் ஒரு மனிதனை, சிறந்த படைப்பை படைக்கப் போகின்றேன். அதற்கு நீங்கள் என்ன பதிலளிக்கிறீர்கள்? அந்த மலக்குமார்கள் என்ன சொன்னார்கள்? இதற்கு முன்னால் ஒரு சமுதாயம், ஒரு கூட்டம், ஒரு படைப்பு இந்த உலகத்தில் இருந்தது. அதுதான் ஜின்கள். அவர்கள்தான் அந்த நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். அவர்கள் அதிகமான குழப்பத்தையும் அதிகமான கொலையையும் செய்து கொண்டு அதிகமான அழிச்சாட்டத்தை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ அதே போலதான் இந்த ஒரு படைப்பும் இருக்குமா? ஏன் இதை படிக்கிறாய் என்று இறைவனிடம் கேள்வி கேட்கும் பொழுது இறைவன் அவர்களுக்கு சொன்ன பதில், நான் இதையெல்லாம் உங்களுக்கு முன்னால் வைத்திருக்கிறேன், இதனுடைய பெயரை சொல்லுங்கள். சில பொருட்கள் இருக்கிறது, அதனுடைய பெயரை சொல்லுங்கள். அவர்கள் சொன்னார்கள், காலு சுப்ஹானக லா இல்ம லனா, இறைவா நீ தூய்மையானவன், எனக்கு நீ கற்றுக் கொடுத்ததை தவிர வேறு எதையும் எங்களுக்கு தெரியாது. லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை தவிர வேறு எதையும் எங்களுக்கு தெரியாது. இன்னக அந்தல் அலீமுல் ஹக்கீம், நீ எல்லாவற்றையும் தெரிந்தவனாகவும் ஞானமிக்கனாகவும் இருக்கின்றாய். அப்போ இறைவன் மலக்குமார்களுக்கு சொல்லக்கூடிய கட்டளை என்ன? நீங்கள் மனிதர்களைப் போல இருக்க முடியாது இந்த விஷயத்தில், கல்வி விஷயத்தில். அப்போ முதல்